ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, கிளாஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா நிறுத்து ப்ரோ. கிளாஸ்காரங்கள் என்ன நீ அடித்து ஓட விட்டு போயா அடித்த மேட்சா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான். ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் இருப்பான். அவன் பேனல் யூஸ் பண்ணுறானா இல்லை அவன் ஸ்கில் வச்சு தானே அடிக்கிறானா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையா, இவன் யாருன்னே தெரியாது. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரேண்டம் பிளேயர் தான். மேட்ச் போவோம். பார்த்தா ஒருத்தங்க ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பெப்பரப்பாக அடிப்பான், தலையில் அடித்து இறக்கிடுவான். இன்னொருத்தன் பார்த்தனா என்னையை பார்த்து தெரிச்சு ஓடுவான். 2 பேரும் ரஷ் பண்ணி வரதை பார்த்து தெரிச்சு ஓடுவான். விடவே கூடாது, இவனை விரட்டி போய் அடி இருக்குது அப்படின்னு நான் விடாமல் துரத்தி போய் அவனை அடித்து முடிச்சுட்டுலாம் பார்த்தா அவன் புயல் வேகத்துக்கு ஓடுறான். உன்னை உடையே மாட்டான்டா, அடிச்சு உன்னை கில்லிட்டு அப்படின்னு தரன்னு அவனை அடித்து இழுத்து ஓட விடலான்ட்டு போனான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி பையன் அடிக்க ஓடுவான். டேய் என்னடா நீ அடிச்சிருவப்பல அப்படின்னு அவனை துரத்திட்டு நாங்கள் 2 பேரும் கண்ணாமூச்சி விளாண்டுட்டு கிடப்போம். அவனை ஓட விட்டு ஒளிஞ்சு விட்டு விளாண்டுட்டு கிடப்போம். இந்த விளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 2 பேர் எங்கள் டீம்மேட்டை போட்டு பஸ் தள்ளிடுவானுங்க. ஐயோ அதை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் இங்கே நின்றுக்கிட்டு இருப்போம். சரி பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் ரவுண்டு தானே அப்படின்னு மேலே ஏறி பார்ப்பேன். மேலே எதுவும் உட்காந்துருவானேன்னு போய் பார்க்க போவேன். ஆள் இருக்க மாட்டான். பையாவும் பின்னாடியே வந்துடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிடுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்புறம் கவரில் உட்காந்துருப்பான். கச்சிப்பி ஃபுல்லாக இருக்கும். டப்புன்னு தலையில் அடி விழுந்துடும். சரி ஃபஸ்ட் ரவுண்டு தானே கெட்டு விழுந்துடும் அப்படின்னு ரிவே பண்ணுவேன். சரி வெயிட் பண்ணலாம், இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கிரனேட் கரெக்டாக நாங்கள் உட்காந்து இடத்துல போட்டுருவா. இவ்வளோ நல்லா பார்த்துக்கோங்க. இவன் தான் நம்ம இந்த இதோட மெயினான கேரக்டர். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க மட்டும் பார்ப்போம். அதே மணிக்கு அடுத்த ரவுண்டு டக்குன்னு மேலே ஏறும். அடி போன ரவுண்டு கிரனேட்டை போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு பொறுமையாக போகலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி அதே மணிக்கு வந்து கிரனேட் கரெக்டாக நான் நின்ன இடத்துல வந்து விழும். ஸோ ஓகே, அவங்க ஆடட்டும், நம்ம கிந்திக்கார பயில பொறுமையாக நிற்க வச்சுட்டு பொறுமையாக ஆடும் அப்படின்னு பார்த்து இவங்க பரப்பரன்னு அவங்க இஷ்டத்துக்கு தாறுமாற ஏறிடுவாங்க. அந்த 2ஆம் நம்பர் பிளேயர் பாருங்கள், அவங்க இடத்துக்கு அங்கே போயிடுவான். போய் ஒரு டவுன் வச்சுருவான். சரி சூப்பர் அப்படின்னு நானும் இங்கிட்டு ஊக்காங்க போட்டு வரோம். இவ்வளோ அடிப்பான் பார்த்தா கீழே இன்னொருத்தர் பேக்கப் கொடுத்துட்டு வந்துருப்பான். அது தெரியாமல் நாட்டுக்கு அடித்து நான் டவுனாகி இதாகிடுவேன். பிறகு இவனுங்க பையா மட்டும்தான் இருப்பானுங்க. இப்போ ஒரு ஆளாக விரட்டி இவனுங்களே கொண்டுருவானுங்க. அந்நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இந்த மேட்ச் இதுக்கு அடுத்து ஒரு மேட்ச் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, திடீர்னு வருவானுங்க. அங்கிட்டு எங்கேயாவது உட்காந்துருப்பானுங்க. இந்த எனிமி ஆப்போசிட்டில் இருக்கவனை அடிக்கலாமா வேணாமான்னு பார்த்து தொலையிட்டு கிடப்பானுங்க. ஒரு வழியாக அடிச்சிருவாங்க. அதுக்கடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒன்றும் நடக்காத மாதிரி தான் இருக்கும். அவன் ஆப்பனில் இருக்க பேனல் யூஸ் பண்ணுறானா என்னன்னே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நார்மலாக தான் போகும் அது தண்டிக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்லை போட்டு கண்டுபிடிச்சிடும். எனிமி அந்த பக்கம் இருக்காங்கன்னு பார்த்துவேன். இது ஃப்ரீஸ் பாம்பை தூக்கி போடுவேன். அது பார்த்திங்கன்னா இதாயிரும், வேஸ்ட்டாக போயிடும். சரி ஓகே, ஒன்றும் படவே இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் உசுரை கொடுத்து அடிச்சுக்கிட்டு அப்படியே இங்கிட்டு பார்த்தா ஒருத்தன் பேனர் மேலே ஏறுவான். வர்றவனை போட்டு அழுத்தையும் பார்த்து லாங்கில் இருந்து ஒருத்தன் கவர் கொடுத்துருப்பான் போல் அவனுக்கு. இந்த லாங்கில் இருக்கிறவங்க தான் பார்க்க மாட்டேங்க. ஷார்ட் ஒன்று மட்டும்தான் அடிக்கிறனால குருட்டு போய்க்கானாட்டு அடி வாங்கிட்டு கிடக்கேன். நம்ம பையா வந்து ரிவே பண்ணி விட்றான். சரி மெடியை போடுவான், அவன் வர்ற தண்டி மெடியை போடுவான். அவங்க நினைத்தா வர்ற கவர் பார்ப்பானுங்க அப்படின்னு நின்று தைரியமாக உட்காந்து மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருப்பேன். பார்த்தா ஒரு பாடி விழுந்துடும். ஒருத்தன் செத்து அவனை கொண்டு இது பண்ணிடுவானுங்க. லாங்கில் இருக்கணும் மாதிரி டேமேஜ் முடிச்சு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அவனை 2 நல்ல சரியான டேமேஜ் கொடுப்பேன். அவன் என்னன்னா வால் போட்டு ஓடிடுவான். சரி இங்கிட்டு வாசலில் பார்ப்பேன், கவர் எவனும் வரானான்னு பார்ப்பேன். இங்கிட்டு வளர்ந்து பார்ப்பேன், எவனுமே இருக்க மாட்டாங்க. சரி அவங்க ஒருத்தனை அடித்தோமே போய் அவன் என்ன ஆனா அப்படின்னு பார்ப்பேன். ஜோனுக்கு வருவானே அடிக்கலாம் அப்படின்னு நிற்பேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி சர்றன்னு அழுத்தி 2 பேரும் டவுன் பண்ணி விட்ருவானுங்க. என்னடா இவ்வளோ நேரம் அங்கிட்டு கூட்டி இருந்தாடா சுற்றி வந்து அந்நியாரெலாம் இல்லைன்னு பார்ப்பேன். சரி என்ன தான் நடக்கும் பார்ப்போன்னு பார்ப்பேன். இந்த பார்த்தா கரெக்டாக ஸ்பைடரை வாசலுக்கு நேரம் வச்சு வெயிட் பண்ணுவான். ஸ்பைடரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் கேரக்டர் போய் டப்புன்னு விழுந்துருவா, விட்டுச்சு அழுத்தி விட்டுருவான். செமையாக இருக்கும் அந்த இடம்லாம். ஸோ ஓகே, இன்னும் ஒருத்தன் தானே நம்ம பாய்ஸ் அசால்ட்டாக அடிச்சிருவாங்க அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவன் எதுக்கு தான் இந்த 2ஆம் நம்பர் பிளேயர் இருக்கான்னு தெரில, திடீர்னு எங்கிட்டாவது இருக்கான். என்ன தான் பண்ணுறானேன்னு நான் இவனை ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்பேன். ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியலை. இங்கே என்ன பண்ணுறோம் தான் வால்குள்ளே மாட்டிக்கிட்டுவான். சரி உடச்சிட்டு கீழே வருவான் பாருங்கள். எனிமி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே தான் இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனிமியை ட்ராக் அடிப்பான். அவன் பார்த்தீங்கன்னா தலையிலே அவனை வச்சு அழுத்தி டவுன் பண்ணிடுவான். இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு பிளேயர்னு என்ன செய்யணும், போய் ஒன்று அடிக்கணும், இல்லைனா ஏதாவது வால் போகணும். எதுவுமே போடாமல் பெப்பரப்பான்னு போய் அடி வாங்கி தொலைஞ்சிடான்னு சிரிப்பாக இருக்குது அந்நியாரெலாம். யாரா இவன் சிரிப்பும் இருக்குன்னு டென்ஷனும் இருக்குது அந்நியாரத்துக்கு. அதுக்கடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு தாங்க முக்கியமான ரவுண்டு. இதில் என்னென்னா இதில் தான் தெரியும் அவன் பேனல் யூஸ் பண்ணுறானா என்ன பிளேயர் தானா எப்படிங்கிறது இந்த ரவுண்டில் தான் தெரியும். அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 ரவுண்டு அடி வாங்கியாச்சு. கொஞ்சம் பொறுமையாக ஆடுவான், பிரச்சனை இல்லை. அவன் எப்படியும் அவங்க எப்போக்கலான்னு ஆடட்டானோ நான் பொறுமையாக ஆடும் அப்படின்னு நான் ஆடு தனியாக வந்துட்டேன். ஸ்கில்லை போட்டு அந்த புதுசாக ஒரு கேரக்டர் வந்து அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்தா அந்த கண்டெய்னர் பண்ணி பார்த்திங்கன்னா ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான்.
சரி ஓகே டப்பு டப்புன்னு ஏறி போவான் அடி வாங்கிறான் மெதுவாக முன்னாடி போகும் பார்த்தீங்கன்னா அவன் என்னைய பார்த்துருவான். பார்த்துட்டோன்னே நானும் வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டு இருப்பேன். அந்த பக்கம் கால் தெரியுமா அதை பார்த்துக்கிட்டு டக்குன்னு முன்னாடி வந்து தலையில் அழுத்தி முடிச்சு விட்ருவேன். நல்ல வேலை கொஞ்சம் நான் அவன் முடிச்சிருப்பான். நல்ல வேலை நான் அவனுக்கு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு கிளியர் பண்ணிடுவேன். அவன் நல்லா ஹெல்த்தை குறைச்சி விட்டானா சரி ஒரு மெடிக்கிட்ட போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன் என்ன தான் நடக்கணும். அதுக்குள்ளேயும் பார்த்தா இவன் 2 மெடிக்கிட்டு தான் போடுவேன். அதுக்குள்ளேயும் என் டீமே க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி போகலாம் இன்னும் அந்த பக்கம் 2 பேர் தானே ஒரு ஆளையும் பிரித்து விட்டு அடிச்சலாம் அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள் நல்லா கவர் ஆகி தான் நான் போவேன். யாருக்குமே அந்த இடம் என்ன சொல்ல நான் தெரிகிற மணிக்கெலாம் இருக்காது. அவ்வளோ கவரில் போவேன். மேலே ஊக்காங்க போட்டு அந்த ஃபீமேல் கேரக்டர் ஓடுவா பாருங்கள். கரெக்டாக அந்த பக்கம் நான் அந்த உட்காந்துருக்கேன்னா கரெக்டாக அந்த பக்கம் தேடி அப்படியே வருவா பாருங்கள். என்ன இவ்வளோ இதாக வர அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் ஒளிஞ்சு இந்த பக்கமாகவே வருவேன். வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்தா திடீர்னு 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க. சரி ஸ்கில்லை போட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி விட்டு பார்ப்பேன் பாருங்கள். அந்த கண்டெய்னர் பின்னாடி அவன் மட்டும் அந்த பக்கம் இருப்பான். லெஃப்ட் சைடு பாருங்கள் அந்த ஃபீமேல் கரெக்ட் எவ்வளோ ரஷ் அடிப்பான் பாருங்கள். நான் இந்த பக்கம் தான் நிற்கிறேன்னு தெரியும். அந்த லெஃப்ட் சைடு பாருங்கண்ணே டக்குன்னு வந்துடுவா. வரையும் பார்த்தீங்கன்னா அழுத்தே மிஸ்பேர் ஆயிரும். அவள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தலையில் அடித்து ஹேட்ஸ் அடிச்சிருவா. என்னடா நடக்குதுங்கன்னு இந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு செம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இப்படி இல்லாமட அவசியம் விளாடணும். ஆல்ரெடி இருக்கிற பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க இப்படி எல்லா நார்மல் மேட்ச் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார் இவ்வளோ தான் இருப்பேன். இதில் இந்த அளவுக்கு அவன் பிளேயரை பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் மாணிக்கு இருப்பான். அவன் அப்படி வந்து அடிக்கிறான். நம்பவே முடியல அந்த இடத்துலலாம். பொறுமையாக ஆடலாம் அப்படின்னு அதுக்கடுத்த ரவுண்டு ஆல்ரெடி ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது. போய் அடிச்சு நவுட்டோம் அப்படின்னு தான் பெப்பர்ப்பான்னு வந்துடுவேன். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லை போட்டு விட்டு பார்ப்பேன் பாருங்கள். இவன் இது ஸ்பைடர் விட்டுருவான். அது ஒரு ஆளை பிடிச்சிரும். அடிக்கலாம் பார்ப்பேன். அவன் கவராக உள்ளே போயிடுவான். சரி நின்று பார்ப்பேன் அப்படின்னு இந்த ஸ்கில்லை வச்சு பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஓடி வருவது தெரியும். நான் அதை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஓடின்னு போட்டு வைத்தேன் வருவான். யாராவேன் அப்படின்னா அவனுக்கு அடித்து அவனை முடிச்சு விட்ருவேன். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து அந்த ஊக்காங்க போட்டு கரெக்டாக ஓடி வருவா. யாரா அவள் இவ்வளோ மோசமாக இருக்கா அதுவும் பாருங்களேன் யூஎம்பியில் பார்த்தீங்கன்னா அழுத்திக்கிட்டே இருப்பாள். அந்த எய்ம் லாக் ஆகணும் ஹெட்டில் லாக் ஆகணும் கூட அழுத்திக்கிட்டே இருப்பாள். நானும் பொறுமையாக நின்று பார்ப்பேன். ஒன்றும் வேலைக்காரமாக தெரியல வாழை உடச்சி அழுத்தி முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு பார்ப்பேன். என் டீம் ஃபுல்லாக அதுக்குள்ளேயும் செத்துருவானுங்க. யாரா அவனுங்க பார்த்தா நல்ல மேட்ச் பார்த்தீங்கன்னா நக்கிட்டு போய் விட்ருவானுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. பார்க்கலாம்.